ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எக்ஸாம் வேக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான்சர் 2003 கேட்ட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் தான் வந்து கொஸ்டின் அண்டு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எந்த வருஷம் டான்சர் 2003 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், கால்குலேட் தி யூலர்ஸ் கிரிட்டிக்கல் லோட் ஃபார் எ struct which is made up of a bar circular section and 5 meter long and is pin jointed at both ends So EA is equal, product of EA is equal to 20.83 into 10 power 9 Newton per mm square. ஸோ நம்மளுக்கு வந்து யூலர்ஸ் கிரிட்டிக்கல் லோடு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ we know that. ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ வந்து 7225 நியூட்டன், பி வந்து 700.5 நியூட்டன், ஆப்ஷன் சி 6225 நியூட்டன் அண்ட் ஆப்ஷன் சி 8225 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ we know that critical load PE is equal to pi square EI divided by LE the whole square. ஸோ இந்த எல்இ வந்து எஃபெக்டிவ் லென்த்து. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா போத் பின் ஜாயிண்டட் அட் போத் எண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ, ஒன் எண்ட் இஸ் போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, போத் எண்ட்ஸ் ஆர் ஹிஞ்சுடு அண்டு ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அண்டு ஒன் எண்ட் இஸ் ஹிஞ்சுடு. ஸோ 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 4 கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த எல்இ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பின் ஜாயிண்டட் அட் போத் எண்ட்ஸ். ஸோ ஃபார் பின் ஜாயிண்டட் அட் போத் எண்ட்ஸ் எல்இ இஸ் ஈக்குவல் டு எல். ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ பை ஸ்கொயர் வேல்யூ 3.14. ஸோ நம்மளுக்கு ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க 20.83 into 10 power 9. ஸோ இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நம்ம லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 மீட்டர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து எல்இ இஸ் ஈக்குவல் எல். ஸோ எல் ஸ்கொயர் 5 into 10 cube ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா 8,223.5 நியூட்டன். ஸோ நம்மளுக்கு இதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின், the area of moment of inertia of a triangle about the centroidal axis parallel to its basis. ஸோ நம்மளுக்கு என்ன ஏரியா ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா PH3/4, ஆப்ஷன் பி PH3/36, ஆப்ஷன் சி PH3/12 அண்ட் ஆப்ஷன் டி இஸ் PH3/6. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சி PH3/12 இஸ் அ ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி ஃபார் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு வந்து ஏரியா அமௌண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் இது. ஃபார் சிமிலர் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கேட்டாங்கன்னா centroid area moment of inertia about centroid is equal to PH2/12. For rectangle வந்து PH3/12. So similarly for circle IG is equal to pi d/4/64. For a semicircle IG is equal to 0.55 r/4. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேஸ் லைன். ஓகேங்களா? ஃப்ரம் தி பேஸ் லைன். Next, third question, a simply supported beam of span L carrying a uniformly distributed load W per unit run over the whole span. The maximum bending moment is calculated by the expression. So option பார்த்தீங்கன்னா A is equal to WL square divided by 8, B வந்து WL cube by 4, C WL square by 4 and D is WL cube by 2. ஸோ நம்மளுக்கு சம்பளம் என்ன கொடுத்தாங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. அது வந்து அதோட லென்த்து எல் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் லோட் ஆஃப் W பர் யூனிட் லென்த் ஒரு Wங்கிற லோடு வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? என்டையர் ஸ்பேனில் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் பார்ப்போமா?
ஸோ நம்மளுக்கு வந்து சம்மில் வந்து யூடிஎல் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக பாயிண்டோட எப்படி மாற்றோம்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகேங்களா, ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடோட பாயிண்டோட மாற்றதுக்குள்ள ஃபார்முலா வந்து விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், டபிள்யூ உண்டு லென்த். இங்கே வந்து டபிள்யூ, இதோட டோட்டல் லென்த் வந்து எல். ஸோ அப்போ இதை பாயிண்டோட மாற்றதுக்கு வந்து நம்ம வந்து டபிள்யூஎல் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம இதே சிமிலர்லி இப்போ யூனிஃபார்ம்லி வேரிங்களோட கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் உண்டு டபிள்யூ உண்டு எல் போட்டிங்கன்னா அதை வந்து பாயிண்டோட மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளை இது வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம், ஏபி. ஸோ இப்போ சிம்பிளி சப்போர்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சப்போர்ட் இருக்கும் அண்டு எண்டில் 2 சப்போர்ட் இருந்தால் வந்து சிம்பிளி சப்போர்ட் பீம். ஸோ அப்போ இது சப்போர்ட் இருக்கும்போது வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏ இருக்கிற ஏ ரியாக்ஷன், பி இதில் வந்து ஆர்பி ரியாக்ஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த சிம்பிளி யூடிஎல்லோட வந்து பாயிண்டோட மாற்ற போகிறோம். ஸோ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ மேலேருந்து இது வந்து இது ரெண்டும் கீழேருந்து மேலே போகுது, அது வந்து மேலேருந்து கீழே வருது, நெகட்டிவில் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ டபிள்யூஎல். ஸோ இப்போது மொமெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இன்னொன்று சிம்பிளி சப்போர்ட்டில் நீங்கள் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட்டு சப்போர்ட்டட் இருந்து 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன் பிட்வீனில் தான் ஏதோ ஒரு இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் லிபிங் வந்து 2 எண்ட்லேயும் பெண்டிங் மூமெண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ மொமெண்ட் ஏ ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம். ஸோ ஆர்ஏ ஈக்குவல் டு 0 ஆயிரும், ஆர்பி இன்டு லென்த்து, டோட்டல் லென்த்து. ஸோ நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து தெரியும் இந்த 2 இடத்துலையும் 0வாக இருக்குது. ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் வந்து சம்திங் இந்த 2 டிஸ்டன்ஸ் எல்லுக்கு வித்தின் தி எல் தான் ஒரு இடத்துல பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு நம்ம ஒரு கிராஸ் செக்ஷன் அசியூம் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ் டேஷ் இன் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இந்த அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது மைனஸ் WL இன்டு L/2 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா மொமெண்ட் ஏ தான் எடுத்திருக்கோம், நம்ம இதை அசியூம் தான் பண்ணியிருக்கோம். இப்போ RV இன்டு எல் எடுத்துகிறோம். இது வந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ யூடிஎல் இருக்குல்ல, யூடிஎலாக பாயிண்ட் லோடு WLாக மாற்றிருக்கோம். இது வந்து எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா அது டிஸ்டன்ஸ் ஆஃப் L/2ல், டோட்டல் எல் வந்து L/2ல் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது போட்டாச்சு. ஸோ அப்போ RB இஸ் ஈக்குவல் டு RB இன்டு எல் இஸ் ஈக்குவல் டு WL²/2. ஸோ எல்லும் L² கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ RB இஸ் ஈக்குவல் டு WL/2. ஸோ இதை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ RA இஸ் ஈக்குவல் டு RA ப்ளஸ் RB WL/2 இஸ் ஈக்குவல் டு WL. ஸோ அப்போ இதுக்கு அப்புறம் மைனஸ் ஆகும். ஸோ RA இஸ் ஈக்குவல் டு WL minus WL/2 which is equal to WL/2. So RA is equal to WL/2. ஓகேங்களா, WL/2. ஸோ நம்மளுக்கு RA வெளியே கிடச்சிட்டு RB வெளியே கிடச்சிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபார் யூடிஎல்லோடு ஷியர் ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைன் லைனாக இருக்கும் அண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து பேரபோலாவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஷியர் ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல இதில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இதில் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை காம்பன்சேட் பண்ண ஒரு ஷியர் ஃபோர்ஸ் வருமா? இது வந்து ஸோ இந்த கீழேருந்து மேலே போயிருக்கு. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வந்து மேலேருந்து கீழே நிற்க வருமா? ஓகேங்களா, மேலேருந்து கீழே நிற்க வரும். இதை காம்பன்சேட் பண்ணேன். அப்போ FB இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கேருந்து என்ன ஃபோர்ஸ் இருக்குது? WL/2. ஸோ அப்போ இது வந்து காம்பன்சேட் பண்ணால் ஒரு ஃபோர்ஸ் வருதா, அதான் ஷியர் ஃபோர்ஸ். அப்போது இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நம்ம கீழேருந்து போகிறதா பாசிட்டிவ்னு எடுத்துக்கோம், மேலேருந்து வரதான் நெகட்டிவ். ஸோ அப்போது மைனஸ் WL/2. ஓகேங்களா, ஸோ சிமிலர்லி இந்த ஃபோர்ஸ் அப்படியே இங்கே ஏ வர இருக்குது. ஓகேங்களா, அப்போது ஷியர் ஃபோர்ஸ் அட்டு ஏ, இதே ஃபோர்ஸ் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸாக இங்கே வர அதோட எஃபெக்ட் இருக்க போகுது. ஸோ மைனஸ் WL/2. இப்போ மேலே ஒரு யூடிஎல் இருக்குல்ல, ஸோ அதோட ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதா? ஸோ அது வந்து
ப்ளஸ் டபிள்யூஎல். நம்ம வந்து பாயிண்டோட மாற்றி வச்சுருக்கோம் அதை. ஸோ ப்ளஸ் டபிள்யூஎல். அப்போது நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா WL/2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா FBயை பாருங்கள், FP வந்து நெகட்டிவில் இருக்குது, FA வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அப்போது சம் டிஸ்டன்ஸில் இட்ஸ் ஏ சேஞ்ச் இன் சைன். ஓகேங்களா, இது வந்து நெகட்டிவில் இருக்குது, இது பாசிட்டிவ். WL/2 மைனஸ் WL/2. இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும், பெண்டிங் மூமெண்ட் வந்து அட் பாயிண்ட் ஏ அண்டு பாயிண்ட் பி, அதாவது அடுத்த சப்போர்ட்ஸில் வந்து பெண்டிங் மூமெண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு அடுத்த சப்போர்ட்ஸில் பெண்டிங் மூமெண்ட் வந்து 0வாக இருக்கும். ஸோ மொமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0 அண்டு மொமெண்ட் அட் பி ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேருந்து ஒரு செக்ஷன் சம்மர் இந்த எக்ஸெக்ஸ் செக்ஷனில் தான் இப்போ வந்து பெண்டிங் மூமெண்ட் அதிகமாக இருக்கும் கன்சிடர் பண்ண போகிறோம். அது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட்டு எக்ஸ்எக்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் SXலையும் ஈக்குவல் டு 0. ஸோ WL WL/2 ப்ளஸ் W into X. ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்குள்ள அந்த லோடு ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது இது இந்த வரும் WX ஈக்குவல் டு WL/2. ஸோ WW கேன்சல் பண்ணுதோம். அப்போ X ஈக்குவல் டு L/2. இந்த டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ மொமெண்ட் அட் C கொடுத்தீங்கன்னா மைனஸ் RB ரியாக்ஷன் வந்து WL/2 2 into L/2. X வேல்யூ வந்து X, இந்த டிஸ்டன்ஸ் X. அப்போ X வந்து ஒன்று தெரியும் L/2 ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கே ஒரு இந்த ரீஜியனில் ஒரு W ஆக்ட் ஆகுதா. ஸோ இதான் நம்ம வந்து C பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போது இதான் C பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ இந்த ரீஜியனில் நம்மளுக்கு வந்து ஒரு UDL இருக்கா. ஸோ அது வந்து மேலேருந்து கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ நெகட்டிவில் எடுத்துருக்கோம். மைனஸ் WL/2 into L/4. ஸோ ஆல்ரெடி X வந்து L/2, X/2னா அப்போது L/4. ஸோ மொமெண்ட் அட் C கால்குலேட் பண்ணுங்கள். WL²/4 மைனஸ் WL²/8. ஸோ மொமெண்ட் அட் C ஈக்குவல் டு WL²/8. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் ஆப்ஷன் A is correct. Next, fourth question. What is the outer diameter of a hollow shaft to transmit 5780 Nm torque? The shear stress is not exceed 70 Nm square and the internal diameter is equal to 0.6 times of outer diameter is. The options are 60 mm, 52 mm, 78 mm and 85 mm. ஸோ சம்பளம் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹாலோ ஷாஃப்ட் இருக்குது, அது வந்து எவ்வளோ 5780 Nm டார்க்கை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அப் டு எவ்வளோ வரை வித்ஸ்டாண்ட் பண்ணோன்னா 70 Nm² வித்ஸ்டாண்ட் பண்ணும்போது அதோட அவுட்டர் டயமீட்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.6 டைம்ஸ் ஆஃப் அவுட்டர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபார் எ ஹாலோ ஷாஃப்ட் shear stress equal to 16T divided by pi, capital D is outer diameter pi d cube minus bracket 1 minus k power 4 where k is equal to small d by capital D. So this is small d is the inner diameter and capital D is the outer diameter. So di d out. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு சம்பளம் என்ன வருவாங்க, இன்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.6 டைம் ஆஃப் அவுட்டர் டயமீட்டர் மீன்ஸ் di is equal to
0.6 times of d out. So அப்போ di by d out is equal to k which is equal to 0.6. ஸோ இது வந்து நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. வந்து டவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 70 Nm/mm². நம்மளுக்கு டார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5780 நியூட்டன் மீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வந்து 10⁻³ போட்டோங்கன்னா மில்லிமீட்டராக மாறுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சால்வ் பண்ணால் ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்டர் டயமீட்டர் தான் சம்பளம் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி அவுட்டர் டயமீட்டர். ஸோ அப்போது d out 3 cubes equal to 16 into t வேல்யூ வந்து 5780 into 10 cube divided by pi 1 minus 0.6 power 4 into 70. ஸோ நம்ம சால்வ் பண்ணோம்னா d naught cubes equal to 483.15 into 10 cube கிடைக்கும். ஸோ நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா அவுட்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 78.646 கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 78 mm. So from option C 78 mm is the correct option. Next, fifth question. A 90 mm diameter pipe contains a fluid at a pressure of 25 Nm/mm². The safe tensile stress is 100 Nm/mm². The minimum thickness of the pipe is. ஸோ நம்ம ஆப்ஷன் என்ன கொடுத்தீங்கன்னா 8 mm, 16 mm, 11.25 mm and 12.5 mm. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ சொல்யூஷன். ஸோ இதில் நம்மளுக்கு எங்கேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா தின் ப்ரெஷர் வெசல். ஓகேங்களா? நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க d is equal to 90 mm அண்டு ப்ரெஷர் p is equal to 25 Nm/mm². நெக்ஸ்ட்டு சேஃப் ஸ்ட்ரெஸ், சேஃப் டென்சைல் ஸ்ட்ரெஸ் is equal to 100 Nm/mm². ஸோ நமக்கு திக்னஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா வந்து சிக்மா ஈல்டு இஸ் ஈக்குவல் டு PD/2T. ஸோ இதான் டென்சைல் தின் ப்ரெஷர் வெசல் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து சம்பளம் எல்லாம் தெரியும். ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஈல்டு சேஃப் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, திக்னஸ் மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ T is equal to P 25 and diameter 90 divided by 2 into ஈல்டு அங்கே வெறும் 100. So 9 5s are 45 divided by 4 which is equal to T is equal to 10 10 4s are 40, 11 4s are 44, so 11.25 mm. So this is the answer. So from option C is correct.